Hi friends, welcome back to Mithran Structures. தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்துச்சு 30/6. ஓகேங்களா, அதோட கொஸ்டின் ஆன்சர் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் அப்லோட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது போகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். ஓகே, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, நேற்று நடந்த ஜூனியர் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாகவும் இருந்துச்சு, ஓரளவு ஈஸியாகவும் மீடியமாகவே இருந்துச்சு. பட் இன்றைக்கி நடந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டிகிரி லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கேட்ட வரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு தான். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100 கொஸ்டின்ஸ் பிக் பண்ணால் அப்படின்னாவே பெரிய விஷயம். அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பிக் பண்ணாவே மேக்ஸிமம் பெரிய விஷயம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமாகவே கேட்டிருந்தாங்க. அதில் ப்ராப்ளம் கேட்குறது நோ இஷ்யூ. பட் அதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சால்வே பண்ண முடியாது. ஓகே, இது நார்மலாக கேட் லெவலை தாண்டி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி லெவலில் கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணல. கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா கேட்டில் கூட பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். சில பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபார்முலா தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடியல. ஓகே, அது அனலைஸ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷன், சாயிலு, ஓகே, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸில் கூட சில இதை வந்து சால்வ் பண்ண முடியல. ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் கொடுத்தீங்கன்னா ஃபார்முலா எல்லாம் தெரியுது, போட்டு எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பட் நம்ம என்னன்னா கால்குலேட்டர் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இன்னைய கொஸ்டின்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பு தாங்க. ஓகே, 85 to 90% வந்து டஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி 10% பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இதில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் மோஸ்ட்லி தியரிக்கான ஆன்சர் எடுத்துட்டோம். ப்ராப்ளமேட்டிக்கும் ஓரளவு கால்குலேட் பண்ணியும் நாங்கள் பார்த்துட்டோம். ஓகேங்களா, அந்த ஆன்சர் கீ தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பு தான். ஓகேங்களா, எல்லா இதுலையுமே கேட்ட வரையுமே இந்த டஃப்பு தான். ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டேரெக்டாக இதில் ஒன்றும் இது பண்ணுற அளவு கிடையாது. இதில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு 75% கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆன்சர் போட்டிருக்கோம். ஒரு 75 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்சர் பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் டிக் பண்ணி வச்சுருக்கோம். இது நாங்கள் இப்போ கொஸ்டின் ஆன்சரில் இது டிஸ்கஸ் பண்ணலாம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் ஏதோ கரெக்டாக இருந்துச்சு மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் பிக் பண்ணலை. ஓகே, 75%னா ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஆன்சர் நாங்கள் வந்து இப்போ தான் டெரிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில இது மோராலஸ் நம்ம டெரிவ் பண்ணிட்டோம். இந்த 40 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெரிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மேனுவலாக டெரிவ் பண்ண முடியல, கால்குலேட்டரை வச்சு தான் டெரிவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நாங்கள் எங்களுக்கு வந்து கால்குலேட்டரை வச்சு ஒரு 1 hour 2 hours டெரிவ் பண்ணுறப்பே சில இதுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. அந்த ஆன்சர் ஒரு ஆன்சர் வந்தாலும் அந்த ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் ஆப்ஷனில் இருக்க மாட்டேங்குது. ஓகே, அப்போ எக்ஸாமினேஷனில் எவ்வளோ பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பட் இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை தான். இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எவ்வளோ நடந்திருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு நடந்திருக்கு, என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நடந்திருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் தாங்க. ஓகே, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓரளவு ஒரு டிஎன்பிசியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, டான்செட்டையும் தாண்டி கேட் எக்ஸாமையும் தாண்டி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அளவுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அதை கேட்டிருக்காங்க. அதுலேயும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் சில ப்ராப்ளம்லாம் போடவே முடியும். எக்ஸாம்பிள் சாயில் மெக்கானிக்ஸ் அந்த ஃபவுண்டேஷன்லாம் கால்குலேட்டர் இல்லாத கண்டிப்பாக நம்மளால் டெரிவ் பண்ண முடியல. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். கால்குலேட்டர் இல்லாத பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் இந்த டெரிவ் பண்ண முடியல. ஓகேங்களா, அதனால் சில கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் பிக் பண்ணல. இதெல்லாம் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் கூட ஈஸியாக பிக் பண்ணிடலாம். அந்த எரர் டியூ டு எக்ஸென்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, மோராலஸ் எங்களுக்கு தெரிஞ்சு சில இது ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்படி இருந்தும் ஒரு 40 to 35 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். சால்வ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க்கும் போடுறோம். ஓகே, அப்டேட்டட் ஆன்சர் கீ இப்போ இருக்க அந்த ஆன்சர் கீயை வச்சு பார்த்துருங்க. அப்டேட் ஆன்சர் கீயும் நம்ம இது பண்ணிடுறோம். ஓகேங்களா, அதனால் ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்களா, மேபி இதுக்கான நம்ம கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் ரைஸ் பண்ணலாம்.
ஏன்னா பேஸ்டான கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இவ்வளோ டஃப்பாக கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் இவ்வளோ தூரம் டஃப்பாக கேட்டாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு இல்லை ஆன்சர் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதனால் ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஜேடிஓ அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங் வரப்போகுது. அதுக்கான கால் ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஃபீல்டு சர்வேயர் வரப்போகுது, கிராஃப்ட்மேன் வரப்போகுது, ஜேடிஓ அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு மேபி ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் கொஸ்டின்ஸ் பேப்பர் டஃப்பு தான், அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.